அம்மா, என்னால் முடியலம்மா, வயிறு வலிக்குதுமா என்று வயிற்றை பிடித்து கொண்டு அழுதாள் வேல்விழி. மாதவிடாய் நாட்கள் வந்துவிட்டால் போதும், வேல்விழியை அடக்க யாராலும் முடியாது. அழுது புரளுவாள். அவள் அம்மா கீதா சிறிது வெந்தயத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்தாள். ஏண்டி, ஏன் என்னோட உசுரை வாங்குற? இப்போவே இப்படி கத்துறியே, புள்ளகல்ல பெக்கணும்னா எப்படி வலியை தாங்குவ என்றாள் கீதா. அதெல்லாம் புள்ள பெற்றுக்கும் போது பார்த்துக்கிறேன், நீ பேசாம போ என்று கடுகெடுத்தாள் வேல்விழி. புள்ள பெற்றுக்கும் போது தாண்டி என்னோட அருமை தெரியும் என்றாள் அவளின் அம்மா. ஏதும் கண்டு கொள்ளாமல் ஃபோனை நோண்டியவாறு இருந்தாள் அவள். வேல்விழிக்கு படிப்பு முடிந்து 3 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் மாப்பிள்ளை அமைந்த பாடில்லை. இது கீதாவுக்கு மிகவும் மன உளைச்சலை கொடுத்தது. வேல்விழியின் அப்பாவும் எங்கெங்கோ தேடி பார்த்து விட்டார். அதுவாகவே அமைதால்தான் உண்டு என்று மாப்பிள்ளை பார்ப்பதையே விட்டுவிட்டார். நகை பணம் வசதி இருந்தும் மாப்பிள்ளை அமையவில்லை என்ற வருத்தம் இருவரையும் வாட்டி வதைத்தது. யாரையாவது காதலிக்கிறியாடி என்று கீதாவும் கேட்டு பார்த்து விட்டாள். ஆமாம், காலேஜ் படிக்கும்போது யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு அடி வெளுத்தெடுத்துட்டு இப்போ லவ் பண்ணுறியான்னு கேட்குற என்று முறைத்தாள் வேல்விழி. அவளுக்கும் திருமணம் முடித்து குழந்தை குட்டிகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் எதையும் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள். கடைசியாக ஒரு முறை திருமண தகவல் மையம் சென்று பார்க்கலாம் என்று வேல்விழியின் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்றார் முருகேசன். ஒரே ஒரு ஜாதகம் மட்டும் பொருந்தியது. சந்தோஷப்பட்டு மாப்பிள்ளையின் போட்டோவை வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தார். மாப்பிள்ளை பெயர் செந்தூரன். மாப்பிள்ளை போட்டோவை பார் என்று அவரை பற்றிய அனைத்து தகவலையும் மகள் மற்றும் மனைவியிடம் கூறினார். வேல்விழிக்கும் மாப்பிள்ளையை பிடித்திருந்தது. செந்தூரன் கை நிறைய சம்பாதிக்கிறான். சொந்தமாக வீடும் கட்டிவிட்டான். அவனுக்கு உடன் பிறந்தவள் ஒரு அக்கா மட்டும்தான். அவளுக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. அம்மா, அப்பா, செந்தூரன் மூவரும் தான் வீட்டில் இருக்கிறார்கள். அவனுக்கும் வேல்விழியை பிடித்திருந்ததால் திருமண ஏற்பாடுகள் கடகடவென நடந்தது. வெகு விமர்சையாக தன் ஒரே மகளின் திருமணத்தை நடத்தி வைத்தார் முருகேசன். மகளையும் மாப்பிள்ளை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்தன. வேல்விழி அழகாக அலங்கரித்து கொண்டு அறைக்குள் நுழைந்தாள். இவளுக்காக செந்தூரனும் காத்து கொண்டிருந்தான். ஏதாவது பேசு என்றான் செந்தூரன். நீங்க பேசுங்க என்றாள் வேல்விழி. இருவரும் வெட்கத்திலேயே பேசாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிறிது நேரம் கழித்து பேசத் தொடங்கினான் செந்தூரன். உனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை இருக்கா என்றான். அவளும் யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது என்றாள். எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள ஆசை இல்லை, எனக்கு குழந்தைகளே பிடிக்காது என்றான் செந்தூரன். இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனாள் வேல்விழி. உடனேயே கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது அவளுக்கு. ஏ அழுவாத வேல்விழி, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் என்றான். அதை கேட்டவுடன் தான் கொஞ்சம் அமைதியானாள். ஏன் இப்படி பயமுறுத்துகிறீர்கள் என்று கோபமாக முறைத்தாள். அவளை சமாதானப்படுத்துவதற்காக அப்படியே பேச்சை மாற்றினான். ஆமா, உன்னோட முழு பெயரே வேல்விழிதானா என்றான். இல்லை, என்னோட பேரு வேல்விழியாள் என்றாள். பரவாயில்லையே, நல்ல அழகான தமிழ் பெயர்தான் என்றான் அவன். சிரித்து கொண்டே அவளும் ஏதேதோ பேசத் தொடங்கிவிட்டாள். சிறிது நேரத்தில் இருவரும் தங்களை மீறி கலவையில் ஈடுபட்டனர். மறுநாள் காலை 12 மணிக்கு மாமியார் வந்து கதவை தட்டியதும் தான் முழிப்பு வந்தது வேல்விழிக்கு. மாமியார் சரளாவும் எதுவும் சொல்லாமல் சிரித்த முகத்தோடு காப்பியை நீட்டினாள். அதை வாங்கி கொண்டு செந்தூரனை எழுப்பி காப்பியை கொடுத்தாள். அவனும் வாங்கி கொண்டான். குளித்து முடித்துவிட்டு இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். 1 வாரம் விடுப்பு எடுத்துவிட்டு வேல்விழியை ஹனிமூனுக்கு கூட்டிச் சென்றான் செந்தூரன். நாட்கள் மகிழ்ச்சியாகவே கடந்தது. திருமணமாகி 3 மாதம் ஆகிவிட்டது. வேல்விழிக்கு மாதவிடாய் தள்ளிப்போனது. இதை அறிந்த அவள் மெடிக்கல் ஷாப்பில் கருத்தரிப்பு அறிந்து கொள்ளும் கருவியை வாங்கி பரிசோதித்து பார்த்ததில் அவள் கர்ப்பமில்லை என்று தெரிந்தது. யாரிடமும் கூறாமல் அந்த கருவியை தூரம் எறிந்துவிட்டு யோசிக்க தொடங்கிவிட்டாள். 55 நாட்கள் தாண்டிவிட்டது. கர்ப்பமாக இருந்தால் இந்நேரம் தெரிந்திருக்குமே, பிறகு ஏன் மாதவிடாய் வரவில்லை என்று யோசித்தாள். செந்தூரன் வந்ததும் இந்த செய்தியை அவனிடம் கூறினாள். அவனும் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், இங்கு வந்தவுடன் உனக்கு உணவு பழக்கமெல்லாம் மாறிடுச்சுல்ல, அதான் இப்படி, போக போக சரியாகிடும் என்றான். வேல்விழியும் செந்தூரன் சொல்வதை நம்பி இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அக்கம் பக்கத்தினர் இப்போதே கேட்கத் தொடங்கிவிட்டனர். அதையெல்லாம் மாமியார் சரளாதான் சமாளிப்பாள். கல்யாணம் ஆகி 3 மாசம்தான் ஆகுது, என்ன அவசரம் என்பாள்.
4 மாதம் கழித்து மாதவிடாய் வந்தது வேல்வழிக்கு. ஆனால் வழக்கமாக வயிற்று வலியில் துடிப்பவள் இப்போது துடிக்கவில்லை. அவளுக்கு சுத்தமாக வயிறு வலி இல்லை. இது வேல்வழிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. யாரிடம் கேட்பதென்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள். பிறகு தானாகவே சரியாகிவிடும் என்று பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. இப்படியே நாட்கள் ஓடியது. வேல்வழி 2-3 மாதத்திற்கு ஒரு முறைதான் மாதவிடாய் ஆவாள். திருமணமாகி 1 வருடமாகிவிட்டது. வேல்வழிக்கு அப்போதுதான் பயம் தொடங்க ஆரம்பித்தது. இது சரிவராது, உடனே மருத்துவரை சந்திக்க வேண்டும் என்று அப்போதுதான் யோசித்தாள். சற்றும் தாமதிக்காமல் செந்தூரனை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றாள் வேல்வழி. அங்கே மருத்துவர் உனக்கு ஸ்கேன் எடுக்க வேண்டும் என்று கூறிவிட்டார். ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் முட்டைப்பை கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. அந்த நோயை பற்றிய அனைத்தையும் மருத்துவர் தெளிவாக கூறினார். அது மட்டுமின்றி குழந்தை பிறப்பதற்கு 10% வாய்ப்புகள் தான் உள்ளது என்றும் கூறிவிட்டார். அதை சரி செய்வதற்கான மருந்துகளை வாங்கி கொண்டு வெளியே வந்தாள் வேல்வழி. மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தவள் கத்தி கதறி வயிற்றில் அடித்து கொண்டு அழுதாள். செந்தூரன் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் அவள் சமாதானமாவதாக தெரியவில்லை. வேல்வழி, இதை நான் யாரிடமும் கூறப்போவதில்லை. எனக்கு நீ, உனக்கு நான் என இருந்து கொள்ளலாம். நான் தான் நம் முதலிரவிலேயே கூறினேனே எனக்கு குழந்தை பெற்றுக்கொள்வதில் விருப்பமில்லை என்று. உன் மன ஆறுதலுக்காகத்தான் நான் அன்று சரியென கூறினேன். நான் இருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாதே என்றான். இதெல்லாம் கேட்ட பிறகுதான் வேல்விழி சற்று சமாதானமானாள். பிறகு இருவரும் வீட்டிற்கு சென்றனர். யாரிடமும் இருவரும் இதை பற்றி கூறவில்லை. இதற்கு என்ன வைத்தியம் என்று போனில் பார்த்து வேல்விழி எதையாவது செய்து கொண்டே இருப்பாள். மருத்துவர் கொடுத்த மாத்திரை மருந்துகளை சரியாக எடுத்துக்கொண்டாள். ஆரம்பத்தில் நன்கு பேசிய மாமியார் இப்போது சரியாக பேசுவது கூட இல்லை. செந்தூரனின் அக்காவும் அவ்வப்போது வீட்டிற்கு வந்தால் இன்னுமா புழுப்பூச்சி உண்டாவல என்று ஜாடை மாடையாக பேசுவாள். இதையெல்லாம் வேல்வழி காதில் வாங்கி கொண்டு கதறி அழுவாள். ஒரு நாள் வேல்வழிக்கும் அவள் மாமியாருக்கும் சண்டை வந்துவிட்டது. அந்த சண்டையில் மாமியார் சரளா, உனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும்? நீயே ஒரு மலட்டு செருக்கி, உனக்கு என்னைக்குமே குழந்தை பிறக்காது என்றாள். இதை கேட்ட வேல்வழிக்கு இதயம் நின்று விட்டது போல் இருந்தது. அவளால் அந்த வார்த்தைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மாமியாரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை. துணிமணிகளை எடுத்துக்கொண்டு அம்மா வீட்டிற்கு கிளம்பிவிட்டாள். வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த செந்தூரனுக்கு அனைத்து விஷயமும் தெரிந்தது. நேராக தன் மாமியார் வீட்டிற்கு சென்றான். வேல்வழியிடம் மன்னிப்பு கேட்டு அவளை வீட்டிற்கு அழைத்தான். அவள் வர மறுத்துவிட்டாள். கண்கள் கலங்கியவாறு வீடு திரும்பினான். வேல்வழி இல்லாத வீட்டில் நான் இருக்க மாட்டேன் என்று கூறி வாடகைக்கு வீடு பார்க்க தொடங்கினான். 15 நாட்களில் வீடும் பார்த்து விட்டான். வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கினான். வேல்வழியை ஒரு வழியாக சமாதானப்படுத்தி புது வீட்டிற்கு அழைத்து வந்து விட்டான். இருவரும் சேர்ந்து அழகாக குடும்பம் நடத்த தொடங்கினர். வேல்வழியும் தனக்கு ஏற்பட்ட நோயை குணப்படுத்த ஏதேதோ முயற்சி செய்தாள். இப்படியே வருடங்கள் ஓடியது. இதையே நினைத்து கொண்டிருந்தால் பைத்தியம்தான் பிடிக்கும் என்று எண்ணி வேல்வழியும் வீட்டிலிருந்தபடியே டியூஷன் எடுத்து பணம் சம்பாதிக்க தொடங்கினாள். அவளுக்கு பொழுதுபோக்காகவும் இருந்தது. வழக்கம் போல் 2-3 மாதத்தில் வரும் மாதவிடாய் 4 மாதமாகியும் வரவில்லை. வேல்வழிக்கு உதறல் எடுத்தது. உடனேயே மருத்துவமனைக்கு சென்றாள். அங்கு ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வேல்வழி 4 மாதம் கர்ப்பம் என்று தெரிய வந்தது. சந்தோஷம் தாங்கவில்லை அவளுக்கு. இதை வேல்வழியின் பெற்றோரிடமும் தன் அம்மாவிடமும் கூறினான் செந்தூரன். இங்கே வாருங்கள், நான் என் மருமகளை பார்த்து கொள்கிறேன் என்றாள் சரளா. ஆனால் வர முடியாது என வேல்வழி மறுத்துவிட்டாள். சரளாவையும் வரவேண்டாம் என்று கூறிவிட்டாள். தன் கர்ப்பகாலத்தில் தானாகவே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டாள் வேல்வழி. வளைகாப்பு கூட போட்டுக்கொள்ளவில்லை. செந்தூரனும் அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் கர்ப்பகாலத்தை இனிமையாக கழித்தாள். பிரசவ வலியும் வந்தது. ஒரே பிரசவத்தில் 3 ஆண் குழந்தைகள் பிறந்தது. ஆனந்த கண்ணீரில் பேச்சு வரவில்லை வேல்வழிக்கு. 3 நாட்களில் 3 குழந்தைகளுடன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டிற்கு வந்தாள். குழந்தைகளை பார்க்க மாமியார் சரளா ஆசையுடன் வீடு தேடி வந்தார். என் குழந்தைகளை என்றும் உங்கள் கண்ணில் காட்ட மாட்டேன். நீங்கள் எனக்கு கொடுத்த சாபத்திற்கு நான் உங்களுக்கு கொடுக்கும் தண்டனை இதுதான் என்று வீடு தேடி வந்த மாமியாரை வாசலில் நிற்க வைத்தே அனுப்பிவிட்டாள். வேல்வழி எவ்வளவு வேதனையை அனுபவித்து இருந்தால் இப்படி ஒரு வார்த்தையை கூறியிருப்பாள் என்று செந்தூரன் புரிந்து கொண்டு எதுவும் பேசாமல் நின்றான். வேல்வழியின் கோபமெல்லாம் 10 நாட்கள்தான். பிறகு யோசித்து வயசானவர்கள் பாவம் என்று மாமியாரை மன்னித்து ஏற்றுக்கொண்டாள்.
தான் 3 பிள்ளைகளையும் பாரபட்சம் பார்க்காமல் பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். கடவுள் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி.